ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரோஷேயில் அடுத்த விதமான அமிக்ருமி பார்க்க போகிறோம். அமிக்ருமியில் நம்ம பேசிக்கான பால் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பால் தெரிஞ்சிட்டோம்னா, பால் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸு இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, க்ளோஸ் பண்ணுறது சர்க்கிளை, மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன இது வேணாலும் ப்ராஜெக்ட் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் பால், அந்த பால் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் பால்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது குட்டியாக இருக்குது, இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இது எல்லாமே அடுத்தடுத்த இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு யானுக்கும் ஒவ்வொரு ஹூக் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், அதாவது 4 டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது, சைஸஸில் இருக்குது. ஓகேவா, இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன் ஒன்று தான், ஆனால் இந்த யானும் ஹூக்கும் மட்டும் வித்தியாசம் வரும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு என்ன யான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஹேங்கர் யான் கிடைக்கும்ல, எம்ப்ராய்ட்ரிக்கு போடுற ஹேங்கர் யான், அந்த ஹேங்கர் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1.75 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா ஷேப் அதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பிக்லேருந்து ஸ்மால் வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் ஒரே இதாக இருக்கும். ஓகேவா, இதுக்கு அடுத்ததுக்கு நான் இதுக்கு அக்ரலிக் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் 2.5 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா, இது நம்ம சாதாரண ஃபேன்சி ஸ்டோர்லலாம் வாங்குவோம்ல, அந்த யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த யானுக்கு 3 mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது இருக்கிறதுலே 8 ப்ளே யான் யூஸ் பண்ணியிருக்கேன். 8 ப்ளே யானுக்கு நான் 3.5 mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இதுதான் நான் எந்த ஹூக்கு எந்த யானுக்கு கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான ப்ராஜெக்ட் வரும். ஒன்று நம்ம சின்ன ஹூக் போட்டுட்டோம்னா ரொம்ப டைட்டாக வரும், பெரிய ஹூக் போட்டுட்டோம்னா ரொம்ப லூஸாக வரும். அது இல்லாமல் எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி போடணும். பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது காட்டன் ப்ளஸ் இதனால நல்லாயிருக்கு. இது அக்ரலிக்கு, இது இந்த ஷாப்ஸ்லாம் கிடைக்கிற உள்ளன் யான், இது 8 ப்ளே யான். இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் ப்ளஸ் பட் டிஃப்ரெண்ட் ஹூக்கும் டிஃப்ரெண்ட் யான். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு யான் எடுத்துக்கிறேன். இந்த யானுக்கு நான் 3 mm ஹூக் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க்கர், ஒரு நீடில், டெப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர்ஸ், அப்புறம் ஃபில் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த ஃபைபர் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த பால்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்காண்டி ஃபைபர் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படி ஃபைபர் ஃபில்லிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்க்ராப்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்க்ராப்ஸை கூட வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் இதுக்கும் ஸ்க்ராப்ஸ் வச்சு தான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்க்ராப் வச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு அது கூட வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேஜிக் ரிங் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேஜிக் ரிங் போட்டு இதில் நம்ம சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ண போகிறோம். 7 சிங்கிள் க்ரோஷே இதில் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ அடுத்ததில் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். இந்த இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த சிங்கிள் க்ரோஷேலே நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2 டபுள் க்ரோஷேஸ் ஒரே இதில் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இதில் ஃபஸ்ட்டு போட்ட அந்த சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க்கரை வச்சு இதுக்குள்ளே இப்படி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ 2 போட்டுட்டோம். இதே மாதிரி இங்கே வரைக்கும் நம்ம 14 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
சிங்கிள் crochet எல்லாத்துலேயுமே 2 2 2 2 போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 14 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு இங்கே ஒரே சிங்கிள் crochet 1 சிங்கிள் crochet போட்டுடுறோம். போட்டுட்டு இந்த ஸ்டிச் மார்க்கரை திருப்பி அதே மேலே நம்ம இப்போ போட்டிருக்கோம்ல அந்த இதிலே நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிடலாம் திருப்பியும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறது தெரியும்ல உங்களுக்கு. இங்கே 2 சிங்கிள் crochet 1 2 சிங்கிள் crochet போடணும். அவ்வளோதான். அதாவது 1 சிங்கிள் crochet ஒரு இதில், அடுத்ததில் 2 சிங்கிள் crochet. இதில் ஒன்று இப்போ ஒரு பேர் முடிச்சிட்டேன். அடுத்த பேர் பாருங்கள், ஒரு சிங்கிள் crochet இதில் ஒரே ஸ்டிச்சில் போடுறேன். அடுத்த சிங்கிள் crochet அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet போடுறேன். ஓகேவா? தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சிங்கிள் crochet ஃபஸ்ட்டு போடுறோம் 1, அதுக்கப்புறம் அடுத்த இதில் வந்து 3 போடணும். 2 சிங்கிள் crochet போடணும். 2 சிங்கிள் crochet போடணும். அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 3 முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பேர் ஒரு இது முடிச்சிட்டோம். 4 5 6 முடிஞ்சிட்டோம். 1 7 8 9 முடிஞ்சிருச்சு. 3 முடிச்சிட்டோம். இனி அடுத்தது சிங்கிள் crochet ஒரு சிங்கிள் crochet, அடுத்ததில் வந்து 2 சிங்கிள் crochet. மொத்தம் இந்த மாதிரி 7 பேர் பண்ணணும், 7 தடவை பண்ணணும். ஓகேவா? அதாவது ஒரு சிங்கிள் crochet 2 சிங்கிள் crochet அப்படின்றத வந்து நம்ம வந்து 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? மொத்தம் நம்மளுக்கு இந்த ரவுண்டு முடியும் போது 21 சிங்கிள் crochet இருக்கும். ஓகே, நம்ம வந்து 1 சிங்கிள் crochetல ஆரம்பித்தோம், 2 சிங்கிள் crochetல முடிஞ்சிருக்கு. அப்படி 2 முடியாமல் 1 முடிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு தடவை கவுண்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா தப்பு இருந்ததுன்னா அதை அவுத்துட்டு திருப்பி இன்னொரு தடவை பண்ணுறது நல்லது. ஓகேவா? இது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து எத்தனை ரவுண்ட் முடிச்சிருக்கோம்? 3 ரவுண்ட் முடிச்சிருக்கோம். 4th ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, 2 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். அடுத்தடுத்து இப்போ 1 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் போட்டோம்ல, அதே மாதிரி இதில் வந்து 2 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஓகேவா? 2 சிங்கிள் crochet 1 போட்டுட்டு உடனே நம்ம அந்த ஸ்டிச் மார்க்கரை வச்சிடணும். இல்லைன்னா நம்மளுக்கு அது வந்து இது மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 போட்டுட்டோம். அடுத்ததுலேயும் ஒரே ஒரு சிங்கிள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2 சிங்கிள் crochet. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இதுதான் செயின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு செயின் போட்டிருக்கோம். மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டோம். 4 செயின் போட்டிருக்கோம். அதாவது 7 போடணும். நான் இப்போதைக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எல்லாத்துலேயும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். 1 இன்க்ரீஸ், 2 இன்க்ரீஸ், 3 இன்க்ரீஸ், 4. இதே வந்து நம்ம வந்து 7க்கு பண்ணோம்னா 14 வரும். ஆக்சுவலி இதில் வந்து 4 பண்ணியிருக்கேன், அப்போ 8 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ 14 வந்துருச்சா? இங்கேயும் செயின் மாதிரி தானே இருக்கும். இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும்ல. இப்படி ஃபார்ம் ஆகிருக்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அடுத்தது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல் என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பி வந்து இதில் ஒரு செயின், இதில் 2 இதில் 1 இதில் 2 1 2 1 2 இப்படி முடியும். ஓகேவா? இதில் வந்து தேர்டு இது முடிஞ்சிச்சு. அப்புறம் 4th வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 1 இதில் 1 இதில் 2 இதில் 1 இதில் 1 இதில் 2 இந்த மாதிரி பண்ணிட்டு போகணும். இதில் வந்து எத்தனை இருக்கணும்னா 21 இருக்கணும். அடுத்ததில் வந்து 28 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இன்க்ரீஸ் வந்து 28 வரைக்கும் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 28 போட்டாச்சு. 4th ரவுண்டு முடிச்சிட்டோம். 28 போட்டு 4th ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்தது அப்படின்னா வந்து, இந்த திருப்பியும் இந்த 28 போட்டோம்ல, இந்த 28 திருப்பி ஒவ்வொன்றுலேயும் இந்த 28ல் திருப்பியும் 1 1 1 1 1 சிங்கிள் crochet போட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? 1 ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு உடனே அதை ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுங்க. 1 2 3 4
5 6 7 அந்த மாதிரி ஃபுல்லாக 28 வரைக்கும் இந்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து 28 வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 28 போட்டுட்டோம். 28 போட்டாச்சு. 1 2 3 4 5 ரோஸ் முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா திருப்பியும் இந்த 5th ரோவை திருப்பியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். எத்தனை ரோக்குனா இன்னும் வந்து 5th ரவுண்டை திருப்பி 4 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிகிட்டே வரணும். அதாவது 28 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு ரவுண்டில் 28 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ரவுண்டில் 28 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ரவுண்ட்லேயும் 28 சிங்கிள் க்ரோஷே, இப்படி 9th ரவுண்டு வரைக்கும் இதையே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 28 சிங்கிள் க்ரோஷே போட்டு 9th ரோ வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? 9 ரோஸ் இப்படி தான் ரோஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணோம். ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? டிக்ரீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். இந்த இதில் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடலாம். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ஸ்டிச் மார்க்கர் இதில் வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு அடுத்ததுலேயும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இதில் டிக்ரீஸ் பண்ணணும். எப்படி டிக்ரீஸ் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து இதுக்குள்ளேருந்தும் ஒரு செயின் எடுக்கணும். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒரே ஒரு செயின் தான் எடுத்துருக்கோம். நல்லா பார்த்தா தெரியும். இது வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த நூல், அதாவது லூப்பு. இது நம்ம வந்து 2 லூப் எடுத்துருக்கோம். அதாவது கீழேருந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் எடுத்துருக்குறோம். ஓகேவா? எடுத்துட்டு இங்கே ஒரு யான் ஓவர் பண்ணி இப்படியே எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுடணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அடுத்ததில் வந்து சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததுலேயும் சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் டிக்ரீஸ் பண்ணுறோம். டிக்ரீஸ் எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். டிக்ரீஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது மட்டும் எடுத்துருக்குறோம், ஃப்ரண்ட் லூப் மட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்றுலேயும் நம்ம வந்து அடுத்ததுலேயும் இப்படி ஸ்லைடாக ஃப்ரண்ட் லூப் மட்டும் 2 ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட்டில் உள்ள நூலை மட்டும். ஓகேவா? எடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 லூப்பையும் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டி அடுத்தது 2ஐயும் வெளியில் எடுத்துடுறோம். ஓகேவா? எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இது ஏற்கனவே சிங்கிள் க்ரோஷே போட்டது. இங்கே வந்து ஃபஸ்ட் லூப் மட்டும் மேலே ஃப்ரண்ட்டில் உள்ளது மட்டும் எடுத்துருக்குறோம். அடுத்ததில் உள்ள ஃப்ரண்ட் லூப் மட்டும். ஓகேவா? எடுத்துகிட்டு ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃபுல் த்ரூ பண்ணிடுறோம் 2 லூப்பை. அடுத்த 2 லூப்பை சிங்கிள் க்ரோஷே மாதிரி பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இதுதான். இப்போ திரும்பியும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இன்னும் ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் வந்துட்டோம் நம்ம. பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட்டில் உள்ளதை மட்டும் எடுக்கிறோம். அடுத்ததுலேயும் ஃப்ரண்ட்டில் உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு யான் ஓவர் பண்ணுறோம், வெளியில் எடுக்கிறோம், திருப்பி வெளியில் சிங்கிள் க்ரோஷே போட்ட மாதிரி வெளியில் எடுத்துறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஷேப்பில் கிடைக்கும். இந்த ஷேப்பில் தான் இருக்கும் பால். ஓகேவா? அடுத்தது நம்ம திருப்பியும் டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்து என்ன டிக்ரீஸ் பண்ணணும், அடுத்து எப்படி பண்ணணும்னா பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டிச் மார்க்கரை போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்ததில் வந்து ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், ஃப்ரண்டில் உள்ளதை மட்டும் எடுக்கிறோம், இதுலேயும் ஃப்ரண்டில் உள்ளதை மட்டும் எடுக்கிறோம், நான் ஓவர் பண்ணிவிட்டு டிக்ரீஸ். அவ்வளோதான். அடுத்ததில் வந்து டிக்ரீஸ், இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு அடுத்த டிக்ரீஸ் என்ன பண்ணணும், ஃப்ரண்டில் உள்ளதை எடுக்கணும், அடுத்ததுலேயும் ஃப்ரண்டில் உள்ளதை எடுக்கணும், ஃப்ரண்டில் உள்ளது மட்டும்தான் எடுக்கணும்னு எடுத்துகிட்டு
yarn ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு சிங்கிள் crochet. ஓகேவா? இந்த மாதிரி தான் டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் இங்கே வரைக்கும் வந்துட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம 11 ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஸ்டஃபிங் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எப்படி ஸ்டஃப் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா இப்படி இது 2 விரலையும் வச்சு இப்படி எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஓகேவா? இந்த மாதிரி கையை வச்சுட்டு உள்ளே வச்சு நல்லா அமுக்கி ஸ்ப்ரெட் பண்ணி கீழே வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வரும். எல்லா இடத்துலையும் இருக்கணும். அந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி பாலை வந்து நல்லா உருட்டி இந்த மாதிரி உருட்டி பார்த்தா நீட்டாக ஸ்டஃபிங் பண்ணது இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப ஓவராகவும் ஃபில் பண்ண வேணாம், ரொம்ப கம்மியாகவும் ஃபில் பண்ணால் நல்லா இருக்காது. மீடியமாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா ஓகேவா? தொட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஸ்டஃபிங். இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், அடுத்த ரோடு என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்துலேயுமே டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? 2 எடுத்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இதையும் டிக்ரீஸ் தான் எல்லாமே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து 14 இருக்கும். இப்போ நம்ம வந்து 14 வந்து 7 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்படின்னா மொத்தமாக 7 வந்துடும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு டிக்ரீஸ் போட்டேன். டிக்ரீஸ் போட்டதுக்கப்புறம் போட்டுக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. 1 டிக்ரீஸ் போட்டாச்சு. இதே மாதிரி 7 டிக்ரீஸஸ் போடணும். ஓகேவா? 7 டிக்ரீஸ் போட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த நூல் வந்து உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இந்த ஒரு விரலை உள்ளே வச்சுக்கோங்க, இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட் லூப் மட்டும் எடுங்க, அடுத்ததில் ஃபஸ்ட் லூப் மட்டும் எடுங்க. எடுத்துகிட்டு 2 எடுத்துகிட்டு சிங்கிள் crochet போட்டுடலாம். லூப்பை விட்டுட்டு சிங்கிள் crochet. ஓகேவா? இதில் இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட் லூப் இப்படி கையை உள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த நூல் உள்ளே வெளியில் வராது. சிங்கிள் crochet, அதாவது இது டிக்ரீஸ் பண்ணுறோம். ஒன்று எடுத்துட்டோம், இன்னொன்று எடுக்கணும். 2 லூப் இருக்குது, அந்த 2 லூப்பையும் வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி சிங்கிள் crochet மாதிரி போட்டுடுறோம். ஓகேவா? இது 2யும் போட்டுட்டு எடுத்துட்டு அவ்வளோதான், சிங்கிள் crochet. இவ்வளோதான் போட்டுட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் நூலை விட்டு கொஞ்சம் நல்லா நூலை விட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நீடில் எடுத்துகிட்டு இந்த டெப்பஸ்ட்ரி நீடில் வச்சு இதுக்குள்ளே வச்சு எடுத்துட்டு இதுக்கு அடுத்த ஸ்டிச் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் என்ன பண்ணுறோன்னா இப்படி உள்ளேருந்து நீடில் உள்ளே விடுறோம். ஒரே ஒரு இதில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் உள்ள நீடில் விடுறோம். எடுத்துகிட்டு இங்கே பின்னாடி இருந்து இப்படி பார்த்து ஃப்ரண்ட்டில் மட்டும் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். அடுத்தது இப்படி இந்த ஜிக்ஸாக்காக அப்படி போகணும். இப்படி போட்டுறோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி, அப்புறம் இங்கேருந்து இங்கே பிடிச்சி நல்லா இழுத்துட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு நல்லா இழுத்துட்டோம்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நீடில் அதாவது இந்த த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணிடலாம். இதை வந்து எங்கேயாவது குத்திப்பி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு எடுத்துடலாம்.
எடுத்துகிட்டு ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. இழுத்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த யான்லாம் அப்படியே தூக்கிட்டு நிற்கும். இன்சர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சமாக லைட்டாக இழுத்து உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு லாஸ்ட்டு இந்த யானை வந்து கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உள்ள ஸ்டஃபிங்காண்டி யூஸ் பண்ணுறதுனாலும் இப்படி உள்ளே தள்ளி விட்டுடலாம். இது அவ்வளோதான், பால் மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வந்து இந்த ப்ரெஷருக்காண்டி யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இதில் வந்து ஒரு அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு கேட்டர்பில்லர் இதை வச்சு நான் கேட்டர்பில்லர் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நான் கேட்டர்பில்லர் மாதிரி ஒன்று பண்ணி காமிக்கிறேன். எதுவுமே நம்ம ட்ரை பண்ணுறது எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ இதை வச்சு அடுத்தது என்ன யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தது நம்ம பார்க்கலாம்.